மிச்சு கழிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல சோபி, நான் வெளியில ஃப்ரெண்டோட சாப்பிட்டு வந்துட்டீங்களா? அப்ப நான் இங்க உங்களுக்காண்டி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா பைத்திய மாதிரி? முன்னாடி தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டு இருப்பீங்க. நான் இல்ல நான் வெளியில சாப்பிட்டு வர ஏதாவது ஒரு வார்த்தையாவது நீங்க சொல்லி இருக்கணும்ல. கல்லு மாதிரி இருந்துட்டு வந்து நிக்கிறீங்க சாப்பிட்டேன்னு சொல்லி. என்ன சொல்லணுங்க? ஒரு வீட்லயும் பொண்டாட்டி பாருங்க சாப்பாடு போட்டு தட்டை போட்டு கவுத்தி வச்சிட்டு படுத்துறாளுங்க. இங்க நீங்க வர வரைக்கும் சூடா சாப்பிட வரேன்னு உட்கார்ந்திருக்கல்ல, என்ன சொல்லணுங்க? ஒரு நிமிஷம் இரு. வேணாப்பா வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்ப சொன்னீங்களா ஒரு வார்த்தை, வெளியில சாப்பிட்டு வந்தீங்க, மனசும் குளிர்ந்துருச்சு, என் வயிறு நிறைஞ்சிருச்சு. போங்க, சாப்பாடு தண்ணி ஊத்தி வரேன், நீங்க போய் பாருங்க. போங்க, எல்லாரும் அவங்க வேலையில கரெக்டா இருக்காங்க. இனிமே நம்ம தான் திருந்தணும். இனி எனக்காக நான் வாழ போறேன். போதும், புருஷன் வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி நான் எனக்காக வாழ பழகுறேன். வெளியில ஃப்ரெண்டோட அப்பாவை பாத்துட்டு வரேன், அவர் உன்னை விசாரிச்சாருன்னு சொல்ல வந்தேன். மூதேவி என்னெல்லாம் பேச்சு பேசிட்டு போகுது. ஒரு சின்ன கேப் விடுறாளா நான் சொல்றதுக்கு? முடங்குங்க, நல்லா முடங்குங்க. என்ன பத்தி என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுங்க. நான் ஒண்ணும் கேட்க போறது இல்ல. ஏன்னா நான் உங்க பொண்டாட்டி இல்லையங்க. சோபி, உனக்கு அறிவு இருக்கா? அறிவுதான் இல்லையங்க எனக்கு.